அருமையா இவ்வளவு கோவிந்தா போட்டு வர மன சந்தோஷம் அடைஞ்சிட்டு இருந்தாலும் பகவான் எடுத்து இவ்வளவு பிரார்த்தனையோட பதிலோட வரிய எனக்காக என்னப்பா கொண்டாந்துருக்க? உங்களுக்காக நிறைய கொண்டு வந்த பகவானே. தரலாம் தான் பார்த்தேன். ஒண்ணு இல்ல பகவானே. வாங்கி வந்ததுதானா? அது எங்க ஆயாவோட கொடுத்தேன். சரிப்பா, உனக்கு தரணும் தான் நினைக்கிறேன். ஆனா உனக்கு தரத்துக்கு என் கையில எதுவும் இல்லைன்னு நினைக்கும் போது தான் வருத்தமா இருக்கு. அதுவும் எனக்கு தெரியுதுப்பா. உங்ககிட்ட எதுவும் இல்லைன்னு எனக்கு அதுவும் தெரியுது. இருந்தாலும் மனதிலே கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குது பாரு, அதுவே போதுமானது. ஆனா நீ எண்ணம் போல வாழ்ந்துருக்கோம். அப்படி இருந்தாலும் இந்த நவரத்ன கட்சிதம் பொருந்திய பொற்கோயில் வாய்ப்படி முன்னதாக இந்த பிரதாபத்தை வந்தவர் இன்னார் இன்னார் என்று உன்னால் சொல்ல முடியுமா? இலக்கமாக சொல்லுங்கள் சுவாமி. சொன்னால் தெரியும். இது என்ன சபை தெரியுமா? என்ன சபை? தெய்வீக சபை. இந்த சபையில எப்பேற்பட்டவங்க அமர்ந்திருக்காங்க தெரியுமா? எப்பேற்பட்டவர்? இலக்கணம், இலக்கியம், நன்னூல், தத்துவம், இதிகாசம், ராமாயணம், ஐந்தாம் வேதம் என்று சொல்லக்கூடிய மகாபாரதம், திருக்குறள், பகவத்கீதை, நாலடிகளார், இப்படி நிறைய எத்தனையோ நூல் இருக்குதுப்பா. இருக்கின்றது. அப்பேற்பட்ட நூல்களை வாசித்து வித்வான்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார். இந்த மாந்தாங்கல்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன இங்க வந்திருக்கிறோம். கைலாசப்பறம் அங்கெல்லாம் வந்து ஆடி இருக்கோம். அப்ப இருந்து அதுக்கு முன்னால இருந்து பெரிய பெரிய கலைஞர்கள் எல்லாம் இந்த இடத்துல பாத்துருக்காங்க. அப்பேற்பட்ட மாந்தாங்கெல்லாம் எல்லாருமே நாடகரே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. வெளியில எங்கன்னா போய் கூட ஆடலாம், அங்க ஏதாவது ஒரு எழுதி விட்டுட்டோம் கண்டிப்பா கேட்பாங்கப்பா, அவங்க தெரியுமா விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அதனால இந்த நாடகம் இவங்க பாத்துக்கலாம். பாரதம் முடிஞ்ச பிறகு இந்த நாடகம், இந்த பாரதம் முடிஞ்ச இந்த நாடகத்துல சிலர் என்ன சொல்றாங்க, திரௌபதி ஏன்பா அடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்து ஒரு ஊர்ல. ஆனா எழுதிய அந்த உபாத்தியாயர் இப்படி ஒரு காவியத்தை எழுதியிருக்காருன்னா அவரும் தெரிஞ்சவர் தான். சில இடத்துல ஒத்துக்க மாட்டாங்க. திரௌபதி அடிக்கிற மாதிரி வேணாம் நாடகம். பாஞ்சாலி சபதம் ஒண்ணு, அதுல திரௌபதி அடிக்கிறது. இந்த நாடகத்துல அடிக்கிறது. இன்னொரு நாடகம் ஒண்ணு இருக்குது, பாண்டவர் பாகப்பிரவன் சொல்லுவாங்க, அதுலயும் அடிப்பாங்க. குந்தமாதேவி அடிப்பாங்க. இப்படி பல காவியங்கள் எழுதியிருக்காங்க வாத்தியார்கள். அப்பேற்பட்ட இந்த மாபெரும் கலைஞர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே
மாபெரும் கண்ணனாக அவதாரம் செய்து இந்த பாண்டுரல், அதாவது நான் கண்ணனாக பிறந்ததுக்கு எத்தனையோ காரணம். ஏன் தேவகியும் யசோதையும் அவர்கள் செய்த தவப்பதற்காக நான் இந்த அவதாரம் எடுத்தேன்னா, ஒரு தாய்க்கு ஒரு மகன் தான். ஆனா 2 தாய்க்கு மகனா பிறந்தது யாருன்னா கண்ணன் தான். 2 தாய்க்கு மகனாக பிறக்கணும்னு அவங்க வேண்டிக்கிறாங்க. அப்படி பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடம். ஏன் நான் பிறந்த உடல் காரணத்தை முதல் காரணம் என்னுடைய தந்தையாக விளக்கக்கூடிய வசுதேவரானவர் என்ன செய்தார்? என்னுடைய அம்மாவாக விளக்கக்கூடிய கம்சபூமிக்கு 8வது பிள்ளையால் கட்டாய வரணும் என்று ஆசிரியர் உரைக்க அவ்வண்ணமாக நான் 8வது பிள்ளையாக பிறந்தேன். பிறந்த உடனே பார்த்தால் யாரு 8வது பிள்ளை பிறந்ததா எப்படி கண்டிப்பா இருந்தது அப்படின்னு கம்சனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் எனது தந்தையாக விளக்கக்கூடிய வசுதேவருடைய கனவிலே சென்று நான் பிறக்க முன்பதாக தந்தையே நான் பிறந்த உடனே இந்த ஆயர்பாடி என்று சொல்லக்கூடிய அருமையாக அந்த ஆயர்பாடியிலே கொண்டு போய் என்னை கொண்டு போய் வசாது என்று சொல்லக்கூடிய அந்த மனையை ரொம்ப நாளா எனக்காக பிரார்த்திக்கிறாங்க. ரொம்ப வயசாகி போச்சு அந்த அம்மாவுக்கு, வயசாகி போச்சு யசோதைக்கு. குழந்தையே பிறகாதுட்டாங்க, எல்லா டாக்டரும் பார்த்துட்டாங்க, எல்லா வைத்தியரும் பார்த்தாங்க. இதோட அந்த அம்மா குழந்தை பிறகாதுன்னு நினைச்சிட்டாங்க, பிறகாதுன்னு சொல்லிட்டாங்க. அவர் செய்த நலப்பலனால் என் தாயாக விளக்கக்கூடிய தேவகியிடத்திலே பிறந்து சிறைச்சாலையிலே ஆவணி மாதம் அஸ்தம திதி ரோஹி நட்சத்திரம் அப்படி நட்சத்திரம் நான் பிறந்ததுனால அதனால என்னுடைய அம்மானுக்கு ஆகாத நேரம். அதனால் என்னுடைய தந்தையாக விளக்கக்கூடிய கனவிலே நான் சொல்கிற பொழுது என்னை கொண்டு போய் ஆயர்பாடியில் விடுக்கும்படியாக சொல்ல அவரை நான் குழந்தையாக பிறந்த உடனே சிறைக்கதவை எல்லாம் தாளிட்டது. உடனே ஒரு கூடையில வைத்தார். என்னை எடுத்துக்கொண்டு நேராக செல்லுகிறார் ஆயர்பாடி. போற வழியில அன்றைய தினம் காற்று மழை, புயல் காற்று அதிவேகமாக வீசுகிறது. மழையாக பெய்து அங்க போகக்கூடிய யமுனா நதியில இரு கரையும் தண்ணி போகுது. பார்த்தார் என்னுடைய தந்தை, இந்த பச்சிலம் குழந்தையை எடுத்துட்டு போறோம், இந்த ஆற்றில் இரு கரையும் போகுது, எப்படி இந்த குழந்தையை ஆயர்பாடிக்கு கொண்டு போகணும் எங்க அப்பா நினைச்சு பார்க்கிறார். உடனே என்ன செய்தார்? இந்த குழந்தை பொழுது விழுந்தால் கம்சனுடைய கரத்தால் மாண்டுவிடும். இந்த கம்சனுடைய கரத்தால் மாறுவதை விட இந்த ஆற்றோடு நம்ம போய் சேர்ந்தாலும் பரவாயில்ல அப்படி என்று துணிந்தார். என்னை தூக்கி குடையில வைத்திருந்தார். என்னுடைய இரு பாதம் ரெண்டு கீழே அப்படி தாழ்ந்து தந்தையுடைய முகப்புக்கு நேரம் தொங்குது. அப்படி செல்லுகிற பொழுது இந்த கங்கைக்கு ஒரு சாபம். கண்ணன் குழந்தையாக பிறக்கிற பொழுது அவன் பாவம் பட்டால் பாவ விமோச்சனம். அதனால் எங்க அப்பா போய் நிற்காரு. தண்ணி மாறோட வந்துருச்சு, கழுத்தோட வந்துருச்சு. இதுக்கு மேல பட்டு நம்ம குழைக்க மாட்டோம், நம்ம ஆத்தோட போனாலும் பரவாயில்ல. துணிந்து போறார். அந்த பாலமாகப்பட்டது தண்ணியிலே பட கங்கையானவள் என்ன செய்தால் வந்த நீர் நின்றது, சென்ற நீர் நின்றது. அப்படியே அணை போட்டா போல நின்று போச்சு. உடனே என்னுடைய தந்தை பார்த்து ஆச்சரியப்படுறார். ஆஹா, இது ஒரு தெய்வீக குழந்தையாக இருக்குது. அவர் கனவிலே சொன்ன வண்ணம் என்னை கொண்டு போய் ஆயர்பாடியிலே யசோதை பக்கத்தை வளர்க்கிறார். அந்த அம்மா காலையில எழுந்து மதியம் சாயந்தரம் வரையிலும் இந்த பிரசவ வேதனை ரொம்ப துடிக்கிறாங்க. என்னுடைய தாய் எப்படி பிரசவ வேதனை குறித்து நான் குழந்தையாக பிறந்தோம், அதே நேரத்தில் நமக்கு இந்த வயசானதுல உட்காந்து அம்மா யசோதை வயசாகி போச்சு, உங்களுக்கு குழந்தை பிறந்த ரொம்ப கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் நேரம் பொறுமா பக்கத்துல உட்காந்து சொல்லினே இருந்து போய் மணி 8 ஆச்சு. 8 மணிலாம் என்ன செய்வாங்க? சாப்பிடுவாங்க. 8 மணிக்கு மேல என்ன ஆகும்? உறக்கம் வந்துட்டு மூதேவி இது மொத்தம் கீழே அப்படியே படுத்துட்டாங்க. இந்த பிரசவ வேதனை இருக்காங்க யசோதை, உங்களால் படுக்க முடியுமா? முடியாது. உடனே இந்த பிரசவ வேதனை இருக்காங்க. உடனே ஒரு குழந்தையை, பெண் குழந்தை பிறந்த உடனே அந்த அம்மா மழக்க முற்றார்கள். அப்படி மழக்க முற்ற உடனே என்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய வசுதேவர் என்னை கொண்டு போனார். கூட இருந்த குழந்தையாக இருக்கக்கூடிய என்னை கொண்டு போய் அந்த யசோதை பக்கத்திலே வளர்த்தி அந்த பெண் குழந்தையை கூடல வச்சிருந்து நேராக சிறைச்சாலைகள் உள்ளே சென்றார். அப்படி உள்ளே சென்ற உடனே 8வது பிள்ளை வந்துவிட்டார் என்று தெரிந்து காவலாளிகள் சொல்ல ஆராய்ச்சி பண்ணி அடிக்க அவன் ஒரு அந்த காலத்திலே ஒரு சிஸ்டம் வச்சுக்கிறான். எப்படின்னா ஏமாத்திட்டு போறாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணி அடிக்கும். யாரு நீங்க குழந்தை பிறந்தது நீங்க சொல்லலன்னு வச்சுக்கோ, அந்த குழந்தை பிறந்தவுடனே ஆராய்ச்சி பண்ணி அடிக்கவும் கோவேரி கழுத்த கத்தும். நான் இப்ப தெரிஞ்சுக்கணும். அதன் பிரகாரம் எல்லா சமாச்சாரம் நடக்குது. உடனே வருகிறார். என்ன செய்கிறார்? ஓடோடி வந்தார். 8வது நீதானே உன்னை விட மாட்டேன் என்று காலை பற்றினார். பிடித்து ஆகாயத்தில் உடனே அவருடைய உடைவாள் அப்படி நீட்டுகிறார். இத்தனை 7 குழந்தைகள் இப்படித்தான் கொண்டார். 8வது குழந்தையாக இருக்கும் என்னை வீசி மேலே அனுப்ப அப்படி அந்த குழந்தை பெண் குழந்தை வந்து வீடுன்னு பார்த்தாரா? வரவில்லை. அந்த குழந்தை மேலே நின்றது. முன்னாளாக
ஆகாது. உன்னை கொல்ல ஆயர்பாடியிலே கண்ணன் குழந்தையாக வளர்கிறான். அவனே உன்னை கொல்வான். இப்ப நானே கொள்ளுவேன். தெரிஞ்சோ தெரியாம என் காலை பிடிச்சிட்டேன். காலை தொட்டு என்ன மேல வீசுறேன். என் காலை தொட்டவரை நான் யாரையும் அழிப்பதில்லை. அப்படி என்று மேலே நின்று கோரை பற்களோடு சடை முடிகளோடு நின்று அவர் ராம் ஆகாலி அவதாரமாக இருக்கக்கூடிய தங்கை அவர் என்ன செய்தார்? உன்னை கொல்லருக்கு இருக்கிறார் கண்ணன் என்று சொல்லிவிட்டு மாயமாக மறைந்தார். உடனே கம்சன் சும்மா இருப்பானா? இந்த சின்ன வயதில் இந்த குழந்தையை கொல்ல வேண்டும் என்று முதலில் பார்த்தார். பேய் என்று சொல்லக்கூடிய ஒரு பூதகை உரைத்தார். அந்த பூதகை ஒரு ஸ்தலத்தில் நல்ல பாலும் ஒரு ஸ்தலத்தில் விசப்பால். இந்த விசப்பாலை கொண்டு போய் கண்ணனுக்கு கொடுத்து இந்த கண்ணனை கொண்டு விட்டு வந்து அனுப்புகிறார். நான் என்ன செய்தேன்? நல்ல பாலை எல்லாம் உறிந்தேன். அந்த விசப்பாலே அவர் உடல் எல்லாம் பரவி முதலில் நான் கொண்டது பேய் என்று சொல்லக்கூடிய பூதகையை கொண்டேன். பூதகையை கொன்றது அல்லாமல் பார்த்தா சும்மா இருப்பாரா? பிறகு என்ன செய்கிறார்? எப்பேற்பட்ட சூராதி சிறுகள் இப்படி சொல்லக்கூடிய அத்தனை அரக்களை அனுப்புகிறார். அனைவரும் கொண்டு குவித்தேன். என்னுடைய அம்மானாக வழங்கக்கூடிய கருத்த பூமிக்கு நானே நேராக சென்று அவருக்கு எத்தனையோ நீதியில் உரைத்து பார்த்தும் கேளாத வண்ணம் என்னோடு யுத்தம் செய்து என் அம்மா கத்தனையே மடித்தேன். அப்படி மடித்து நான் யாருக்கு சகாயம்? என்னுடைய அத்தை பிள்ளைகளுக்காக பாண்டவர்கள் அவர்களுக்காக சகாயம் இருந்து வருகிறேன். அப்படி இருந்தாலும் பாண்டவர்கள் பொறாமை கொண்டார். இந்த பங்காளி கொடுமை எங்க விடுமா? விடாதீங்க. பாண்டவர் நல்லா விருப்படியா? அவர்கள் செய்த ராஜசியாக வேண்டி யாருமே செய்யலையா? பாண்டவர் செய்த ராஜசியாக எல்லா வேலையும் செய்யலாம். புஷ்ப யாகம் செய்யலாம். தனூர் யாகம் செய்யலாம். புத்திர காமவட்டி யாகம் செய்யலாம். அக்னி யாகம் செய்யலாம். இப்படியாக செய்தாங்க. ஆனா ராஜசியாக செய்து ரொம்ப கஷ்டம். அவன் என்று சொல்லக்கூடிய 56 நாடு. இந்த 56 நாடுல ஒரு நாடு நீக்கி 55 ராஜா ஒரே இடத்துல கொண்டாந்து ராஜா செய்ய முடியுமா? முடியாதுங்க. அதை செய்தது யார்? அண்ணா தர்மராஜா தான். அப்படி செய்தனால்தான் ராஜாத்தி ராஜா அப்படி என்று தேவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து பூமாரி போயிடு தர்மனுக்கு ஒரு முத்தார மாலையை பரிசாக கொடுத்து அருமையாக ராஜாத்தி ராஜான்னு தேவர்கள்லாம் வாழ்த்துனாங்க. அப்பேற்பட்ட இந்த வாழ்வை கண்டான் பிரியானவன் பொறாமை கொண்டான். வாழ்வை சீரழிக்க வேண்டும் என்று உடனே பாண்டவர் லகுடன் வரவழைத்தான். சூதமாட செய்தான். நாடு நகரம் அலத்தை உப்புச்சட்டி வரவோடு பறித்துக் கொண்டு 12 வருடம் வளர்ந்தார். ஓராண்டு அஞ்ஞானவாசம் 13 கழித்து வந்தால் உங்கள் நாடு தருவதாக அஸ்வத்தமா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் முத்திரை என்று சொல்லக்கூடிய பத்திரத்தை எழுதி பொருட்கட்டி பாண்டவரை காரணம் ஓட்டினார். பாண்டவர் காரணம் சென்றார்கள். 12 துளைத்தார்கள். ஓராண்டு அஞ்ஞானத்தை முடித்தார்கள். உங்களுக்கு உண்டான நாடு அப்படி உலகமாக தூதாக அனுப்ப துரியோதனன் திட்டவட்டமாக காடாண்டவர் காடு நாடாண்டவர் நாடு காட்டில் வைத்த பாதத்தை மறுபடியும் நாட்டில் வைக்கப்படாது அப்படி என்று சொல்லி பாண்டவர்களுக்கு ஆடை ஆவணத்தை கொடுத்த சஞ்சயமாவளியை மறுத்தூதாக அனுப்பிவிட்டார். பார்த்தா தர்மர் ஆஹா இதற்கு யார் சென்றால் நாடு பெற்று வருவார்கள் என்று என்னை தியானம் செய்தார்கள். அப்படி நானே சென்று அந்த துரியோதனத்தில் நின்று பாண்டவர் ராஜ்யத்தை கேட்க அவன் நாடு கொடுக்க மறுக்க கொடுத்தால் நாடு இல்லது சண்டைக்கு கை போடு அப்படி என்று சொல்லி சண்டைக்கு கை தட்டி 18 நாட்களாகத்தானே அந்த அர்ஜுனனுடைய திருவடியிலே உட்கார்ந்து நான் ரதத்தை செலுத்த அர்ஜுனனை வெற்றி பெற்று பாண்டவர் தேப்படி நாட்டி 18 யுத்தத்தை முடித்து துரியோதனாதி கூட்டத்தை அழித்து பாண்டவர்களுக்கு பட்டாபிஷேகம் செய்து அப்படி பட்டாபிஷேகம் செய்து 2 வருடம் ரொம்ப சுகமா இருக்காங்க. எப்போ பட்டாபிஷேகம் செய்தோம் இது வரலாம் முதல்ல மாமா மாமா எப்ப பார்த்தாலும் கூப்பிடுறாங்க. ஆனா ஆபத்து வரும்போது தான் தெய்வத்தை கேக்குறாங்க. ஆனா ஆபத்து முடிஞ்சு போச்சு அப்புறம் என்ன கூப்பிடுறாங்களா? கூப்பிடுறது கிடையாது. பாடல் எதுவும் நல்லா இருக்காங்க சுகமா இருக்காங்க நான் நினைச்சிருக்கேன். அப்படி இருந்தாலும் 2 வருடம் முடிஞ்சு 2வது நாளாக இருக்குது. அவங்க தான் போட்டோம் என் தங்க திரௌபதி அதுவாக கூப்பிட்டுக்கலாம். நல்லா இருக்காங்க. அப்படி இருக்கே சுகமா இருக்குது. ஆனால் இந்த இதனும் கேக்குது. சரி யாரும் கவனிப்போம்.
தங்கையோ அரண்மனையிலே மகாராணியா விட்டிருப்பா. இதுவரையில இது போல குரல் கேட்டது இல்லையே. கிடையாது. பேரத்தோடு ஏற்கனவே துரியில் இருக்கிற போது எத்தனையோ கொடுமைகளே காலகத்தில் அனுபவிச்சாங்க. அப்போதெல்லாம் காத்து ரட்சித்தோம். இப்போ அருமையா பச்சாவு செய்து அரண்மனை விட்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் இந்த குரல் சோகத்தோடு கேக்குது. யாரா இருக்கும் தெரியலையே. என்னடா இது? ஒரு பெண்பாரா இருக்கு. ஆமா, முகத்தை தெரியாம கண்ணை கட்டி வச்சிருக்கு. கட்டி இருக்குது. யாரு இது? யாரு? அம்மா. யாரு? ஒன்றுமே புரியல. யாரு? அம்மா, நான் தான் கண்ணன். அண்ணா. அண்ணாவா? அண்ணா. என்னம்மா? என் நிலைமை பார்த்தாய் அண்ணா. அரண்மனையாயே அருமையாக மகாராணியா வீட்டில் இருக்கக்கூடிய நீ போய் இந்த கண்ணை கட்டி இது என்னமா இது வேடிக்கை? ஏமா இந்த கண்ணை கட்டி இந்த காட்டுல இருக்க? உன் வார்த்தை சிறமேற்கொண்டு நல்ல வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு வந்தோம். ஆமாம். வாழ்ந்துகின்ற சமயத்திலே ஏதோ ஒரு நாரதன் வந்தானா. நாரதன் வந்து நீ வைத்திருப்பது பெண்ணா பேயா? நீ பேய் வைத்து குடும்பம் பண்ணிருக்கின்ற என்று உரைக்க என் பதிமார்கள் என்னை கண்ணை கட்டி காட்டில் விட்டு நதிக்கு விட்டு வந்து விட்டார்கள் அண்ணா. என்ன பாடுங்களா? ஆமா, இந்த கண்ணை கட்டது யாரு? ஆண்டவர் நடுப்பிருந்தவர் கட்டி விட்டார் அண்ணா. ஆமா, கட்ட என்ன அதை அழுத்து போட வேண்டியதானே? இல்லை அண்ணா. ஏன்? நான் உன் மீது சக்தி வைத்திருக்கின்றேன் அண்ணா. என் அண்ணன் திருவடி சாட்சியாகி இந்த கட்டை அகற்ற மாட்டேன் என்று அப்படி சக்தி வைத்திருக்கேன் அண்ணா. இந்த காட்டுல எப்பேற்பட்ட துஷ்ட மிருகங்களா இருக்குது. ஒரு பெண் என்று பாராமல் அர்ஜுனனா இந்த வேலை செய்யறான். ஆமாண்ணா. ஏமா சரி, என் மீது சக்தி வைத்ததால இந்த கட்டை நீ ஆகுற. இந்த கட்டை இப்ப நானே ஆகுறேன். அண்ணா என்றுமா அண்ணா அண்ணா உன் திருமலரடி அந்த கோழி அம்மா வாழி வாழி தந்தையே ஆமா, ஏன் இந்த
கானகத்தில் இவன் இருக்கக்கூடிய காரணம்? அண்ணா இந்த கானகத்தில் எதற்காக வந்தேன்? ஏதோ விளையாட்டாக விளையாடாம என்று அடுத்து வந்தான். நான் அதை ஒப்புக்கொண்டு ஏதாவது கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாட என்று நான் தான் உரைத்தேன். அப்படி உரைக்க என் கண்ணை கட்டி விட்டார்கள். உன் மீது சட்டி வைத்து விட்டார்கள். கண்ணை அகற்ற வேண்டும் என்று. என்னையா இது? எந்த கானகத்தில் எப்படி செல்வது, ஏதா செல்வது எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அதனால இந்த கானகத்திலேயே இப்படி அழுது கொண்டு என்னை பற்றி பாடி அழுது கொண்டிருக்கியா? வேறு ஒன்றுமில்லை. என்னம்மா, பாண்டவர் மிகவும் நல்லவர்கள், வல்லவர்கள். அப்பேற்பட்ட பாண்டவர்கள் இந்த வேலை செய்திருக்காங்கன்னா நான் போய் சொன்னா எப்பவுமே என்னை பார்த்த உடனே தர்மராஜா பார்த்தாருன்னா அந்த தெருக்கோட்டில பாமா வராருன்னா உடனே கற்பு ஏதம் தினமோ தேங்காய் வளைக்க தினமோ. அதை விட அர்ஜுனன் என் மீது ரொம்ப ஆத்ம நண்பனாச்சு. அப்பேற்பட்டவட்டுக்கு நான் நல்ல நண்பர்கிட்ட சொல்றேன். ஆனா இப்படி அழுதுட்டு இருக்கே, நீ அதுக்கு என்னதான் செய்து போய் என்ன செய்ய போறீ? என்ன செய்ய சொல்ற? ஓ, கண்ணை கட்டி விட்டுட்டாரு, அதாவது நான் இங்கே காட்டிலே இருக்கிறேன். காட்டிலே இருந்துறேன். ஓ, அவளுக்கு ஒன்று செய்வேனா? சரி, அப்ப இரு. அவருக்கு என்ன செய்ய போறியா? ஏமா, ஒரு பெண் என்று பாராமல், பெண் என்றால் பேயும் மனம் இறங்கும். ஆனா இவங்களுக்கு என்ன சொல்றது? நானு இப்பேற்பட்ட வேலை செய்கிறாங்க, துஷ்டருக்கேற்ற சிஸ்ட பரிகாரம் செய்யக்கூடிய ஆள் நானு. இவங்களை விட்டுலாமா? என்ன செய்யலான்ற அண்ணா? ஏதாவது பண்ணு நீ. அவங்க தியாகத்துல விண்ணம் படாம இருக்கணும். கேட்டியா? கணவனும் வேணும். அவன் செய்த இப்பேற்பட்ட ஒரு இழிவான செயலை செய்திருக்காங்க. அதுவும் ஆடவரா இருந்தாலும் பரவாயில்ல. எப்பேற்பட்ட இந்த இருள் சூழ்ந்த காலகட்டத்தில் துஷ்ட மிருகங்கள் வாழக்கூடிய இடம், இந்த இடத்துல பெண்ணை கொண்டு போய் இங்க விட்டுட்டு போயிருக்காரு. அவனுக்கு ஆடவரா என்னமோ பாரத போர் வீரர்கள் நான் நினைச்சிருந்தேன். இப்பதான் தெரியுது அவனுக்கு என்ன சமாச்சாரம். சரி, அவங்க கதை அப்படி இருக்கட்டும். நீ சொன்னவண்ணும் அவர்களை யாரையும் ஒண்ணும் செய்யக்கூடாது. நீ சொல்றது நியாயம் தான். கடல் மேல உனக்கு இருக்குது பக்தி. ஆனா அந்த பக்தி அவங்ககிட்ட இல்லை. ஆனால் நாங்க செல்ல மாட்டேன். எங்க வந்து கூப்பிட்டா நீ போக மாட்டேன். என் பதிவரை அழைத்தா நான் போக மாட்டேன். ஓ, உன் கிரகத்தில் தான் இருப்பேன். அப்படியா? ஆமாண்ணா. சரி, ஆனால் இந்த கானகத்தில் இருக்க தகாது. வா என்னுடன். கானகத்தில் இருக்க போறியா? என் கூட வர போறியா? அண்ணா, கானகத்திலே இருந்தா. ஓ, 16 வந்து கூப்பிடாத எப்போது வந்து காட்டோட கூப்பிட்டாலும் அவர்களே வந்து கூப்பிட்டா தான் போவேன். இதுவரை போக மாட்டேன். போக மாட்டேன்னா அவர்களே வந்து அழைக்கிட்டேன். அப்படியா? அது தெரியும். உன் கிரகத்தில் தான் இருப்பேன். கிரகத்துக்கு நீ வரதால இங்கே இருக்க சொல்றியா? காட்டுல ஒரு வாரமா மாந்தாங்கல்ல ஒரு வாரமா கோயில் சங்கா இதுக்கா போய் அழுவுற? அழுவாதமா. நான் எப்பேர் கொண்டு தெரியும். அம்மா அருமை ஒரு பாரத போர் வீரர்கள். இப்பேற்பட்ட ஒரு பெண்ணு பாரு என்று. ஆமா, இவ்வளவோ இருந்திய ஏன் என்னை பத்தி சொல்றது? இந்த நாடு யாராவது கட்சினா அதெல்லாம் எனக்கு சொல்லலையே நீ. அப்போது சொன்னா நாடு 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 என்று அவர்கள் தான் ஜெயிச்சாங்களாம். அந்த நேரத்தில் நான் என்ன உரைப்பேன் தெரியுமா? நாடு நாடு என்று உரைக்கின்றது. இந்த நாடு யாரால் வந்தது? எனது அண்ணன் கண்ணனால் வந்தது என்று உரைத்தேன். அப்பதான் நல்ல கனமா வச்சிருப்போம். ஆமா, அதுதான் உண்மையா இருக்கும். ஏன்னா என் பேர சொன்ன உடனே இன்னும் அதிகமா அடிச்சிருப்பாங்க. அதனால குழந்தை ரொம்ப பயந்து போயிடுது. ஆமாங்க, உன் மீது எனக்கு அப்படியா? அவங்க யாரு? அவங்க எப்பேற்பட்டவங்க? நான் நினைத்தால் இந்த உலகத்திலே கபட நாடக வழங்க
நாளுக்கும் ஒட்டி முடி போடக்கூடிய இந்த உலகத்திலுமாக நான் ஆட்டி வைத்தால் இந்த உலகத்திலுமாக நான் நினைத்தால் ஏதோ 10 பேர் தங்குறாங்க. கற்றவளுக்கு தான் தெரியும் கல்வியுடைய அருமை, பெற்ற தாய் தந்தைக்கு தான் தெரியும் பிள்ளையுடைய அருமை. இந்த மகாபாரதம் சும்மா இல்லை, ஏதோ விளையாட்டா நினைச்சிருப்பாங்க. ஏதோ மகாபாரதம் பண்றாங்கன்னா அங்க வந்து இந்த மகாபாரதத்துக்கு எங்க மகாபாரதம் செய்யறாங்களோ அங்க தேவர்கள் கண்டிப்பாக பக்கத்தில் அமர்ந்து நின்று பாக்குறாங்க. இது உண்மையான தத்துவம். இந்த மகாபாரதம் செய்யற இடத்துல நிறைய அன்னதானம் செய்வாங்க. அப்பேற்பட்ட தேவர்கள் எல்லாம் சேர்ந்து நடத்தியதான் இது மகாபாரதம். சும்மா இல்லை, விளையாட்டு கூட. இது வந்து பங்காளி சட்டம் நினைக்கூடாது. அவங்களுக்கு நடந்தா இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் நடக்குது. அன்னைக்கு ஒரு துரியோதனுங்க நாடு தாங்கல, இது வீட்டுக்கு துரியோதனங்கிறான். ஒன்றும் பண்ண முடியாது, ஏமாற்ற முடியாது. அதனால நான் நினைத்தால் ஒருத்தர் ஆடிங்கிறாரு, இதுக்கு மேலே ஆடும் ஒரு மந்திரம் போட்டுருவார். ஏன்னா இருக்கிறதுனால தூங்காத இருக்கட்டும். ஒரு கட்டை இருக்கிறது, அந்த கட்டையை அருமையாக சிலையாக வடித்து அதற்கு நான் அருமையாக உயிர் கொடுத்து நான் ஆடுன்னு சொன்னா கண்டிப்பா ஆடும். அது மட்டுமல்ல, நான் பாட வைத்தால் ஒரு குழந்தை பிறந்து ஊமையாய் பேச தெரியாது, பேசும் சக்தியை கொடுத்து அருமையாக ஐயா சமையல இந்த குழந்தையை பேச வைங்க அப்படி சொன்ன உடனே அந்த குழந்தைக்கு ஞான உபதேசம் செய்து அருமையாக ரீக்காரமாக பாடச் செய்வேன். ஆடாத ஆட்டி வைப்பேன், பாடாத பாட வைப்பேன். இன்னொரு வேலை செய்யும். சொல்லுங்க, இன்னொரு வேலை என்ன தெரியுமா? என்ன வேலை? கொட்டி வைத்தால் என்ன சொல்ல போற? கூட்டியா சின்ன மாதிரி தான் உண்மையே. எப்படி ஞாபகம் உனக்கு? என்னப்பா நீ 1-2 கூட்டி வச்சுட்டா பரவாயில்ல, ஏமாத்து கூட்டி வச்சுக்கிறீங்க. யாருக்கு? முக்கியமா உன் தங்கச்சி கூட்டி வச்சா ஞாபகம் நாசமா போனவனு அதை ஏன்டா இப்ப நினைவுபடுத்துறேன்? என் தங்கைக்காக தங்கை சுமதரை மீது மோகம் கொண்டான் அர்ஜுனன். ஆமா, 12 போய் சுத்திங்க. ஆமாங்க. அவனை கூப்பிட்டு, ஏண்டா எங்க அண்ணனுக்கே கொடுக்க இஷ்டம் கிடையாது, கிடையாது, என் தங்கச்சிக்கு இஷ்டம் இல்ல, இஷ்டம் இல்ல போடா அண்ணன். ஆமா மாமா நீ இல்லாத ஒண்ணு கிடையாது. ஆமா, என் காலில் வீடான், நான் காலில் வீடான், விழுந்தா கோபலம் போடுறான், கோபலம் போட்டான் போட்டாரு. இப்படிதான் செய்தி தங்கையை கொடுத்தா அது உண்மை. ஆமா, ஆடாத ஆட்டி வைப்பேன், ஆட்டி வைப்பீங்க, பாடாத பாட வைப்பேன், பாட வைப்பீங்க, கூடாத கூட்டி வைப்பேன், கூட்டி வைப்பீங்க. இதையெல்லாம் செய்யற நானு இன்னொரு வேலை செய்வாது தெரியுமா? என்ன வேலை? யமனுலகம் ஒட்டி வைத்தால் யார் வருவர்? ஓடாதாரோ ஓடாதாரோ ஓடாதாரோ. எவருலகம் ஓட்ட வேண்டும் என்றால் பெற்ற தாய் தந்தைக்கு சோறு போடாத லோபி. பெற்ற தாய் தந்தைக்கு சோறு போடாத லோபி. நீ போறியா? போடுறேங்க, பரவாயில்ல, நல்ல பையன். ஆமாங்க. பெற்ற தாய் தந்தைக்கு சோறு போடாத லோபி. அவங்க ஆக்கி வைப்பாங்க, நான் தட்டுல போட்டான்னு வச்சிருவேன். ஆமா, அது மட்டுமல்ல, ஊர் சண்டையை ஒன்னா கொண்டு வருவோம். ஆமா, அப்பேற்பட்ட பேரணிகளை கற்றலுக்கு தான் கல்வி சொன்னேன். ஆமா, கோயில் காலில் கட்சி கட்டினா என்ன செய்யும்? அங்கெல்லாம் குப்பையில் தான் சரிங்க. அதே கட்சி கொண்டு போய் கருடன் காலில் கட்டினா அப்படியே பண்ணுனே இருக்குங்க, உலகம் எங்கும் பிரகாசிக்கும். ஆமா, அப்படிதான் இந்த கல்வி. இந்த மகாபாரதம் என்று சொல்லக்கூடிய கல்வி காலத்தில் அழியாதது. ஆமா, அப்பேற்பட்ட மகாபாரதத்துல ஒவ்வொரு தடவை கவிஞரும் ஒவ்வொரு இதுவா பாடிருக்காங்க. அப்படி இருந்தாலும் காப்பாற்ற
பயப்படாதம்மா. பாண்டவர்கள் உன்னை மறுபடியும் இந்த கானகத்தில் அதே அர்ஜுனன் உன்னை அழைத்து வரும்படியாக நான் செய்யறேன். அதுக்கேற்ற வழி